கௌரி ஆன்மீகம் சேனல் சார்பாக அனைவருக்கும் இனிய மகளிர் தினம் நல்வாழ்த்துக்கள். வணக்கம். நான் உங்கள் ஜோதிடாசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு இடம்பெயர்ந்து மீனராசியில் அமர்கிறார் சனி பகவான். இந்த 2026ஆம் ஆண்டில் மார்ச் மாதம் கடந்த 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 8:24 மணி நேரத்திற்கு இவர் கும்பராசியிலிருந்து மீனராசியில் வந்து அமர்ந்தார். இவர் மீனராசியில் அமர்ந்து 12 ராசிகளுக்கும் என்னென்ன பலன்களை தரப்போகிறார் என்பதை நாள் ஒன்று வீதமாக மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு நாளுக்குள் பலனை சொல்லிக்கொண்டு வருகிறோம் நாம். அந்த வரிசையில் இன்று கன்னி ராசி அவர்களுக்கு உண்டான பலாபலன்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். கன்னி ராசிக்காரர்களே, ஆடை ஆபரணங்கள் மற்றும் அழகுபடுத்திக் கொள்ள விரும்பும் நீங்கள், கண்ணாடி முன் அரை மணி நேரம் நின்று கொள்ளக்கூடிய நீங்கள், 10 பேர் சுற்றிலும் நகைச்சுவை கலகலப்பாக இருக்கக்கூடிய நீங்கள், தனிமையை விரும்பாத நீங்கள், நகைச்சுவை உணர்வு கொண்ட நீங்கள், உங்களுக்கான பலாபலன்களை சனி பகவான் எப்படி தரப்போகிறார் என்பதை பற்றி நாம் பார்ப்பதற்கு முன்னால், புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில வரிகள் அவர்களிடம் பேசிவிட்டு உங்கள் பலாபலனிற்கு நாம் செல்லலாம். புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளே, நீங்கள் உங்களது சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் மற்றும் உங்கள் நண்பர்கள், இவர்கள் அத்தனை பேரிடத்திலும் நமது சேனலை எடுத்துச் சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். காரணம் கேட்டீர்களேயானால் உறவுகளே, நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக ஏழை எளியவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் நம்மால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆலய பணிகள், கோவில் தொண்டுகளையும் செய்து கொண்டு வருகிறோம். ஹோமம் வளர்க்கிறோம், வேள்வி வளர்க்கிறோம். நாம் செய்யக்கூடிய இந்த செயல்களினால் கிடைக்கப்பெறும் பலன்கள், அதாவது புண்ணியங்கள் அத்தனையும் நமது கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கப்பெற வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் அவ்வாறு சொல்கிறேன். உறவுகளே, நீங்கள் முதலில் நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ளார போகலாம் வாங்க உறவுகளே. கன்னி ராசியில் பிறந்தவர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் பாவகத்தில் அமர்ந்த சனி பகவான் உங்களுக்கு என்னென்ன பலன்களை தரப்போகிறார் என்று பார்த்தோமானால், உங்கள் ராசியில் 7ஆம் பாவகத்தில் அமர்ந்த சனி பகவான் உங்கள் ராசியையே அவர் பார்வையிடுகிறார். இந்த பார்வையினால் முதலில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன் அவர் காரிய தடைகள். எதையாவது நினைத்து கொண்டு போனீர்கள், எதையாவது செய்யலாம் என்று போனீர்களானால் அங்கு முதலில் தடைகள்தான் ஏற்படும். மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தால்தான் அது வெற்றியை தரும். போனோம் உடனே அது வெற்றியானது என்பதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. அதேபோல் நற்பெயர் போய்விட்டது, களங்க பெயரும் கெட்ட பெயரும் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. சிலர் முன்விட்டு பின்னால் புறம் பேசுவார்கள். அது மட்டுமல்ல, நியாயம் தர்மம் என்று நீங்கள் பேச ஆரம்பித்து விட்டீர்கள். இதனாலேயே நிறைய பேருக்கு உங்களை பிடிக்காமல் போகலாம். முன்பு இருந்த ஸ்பீடு, வேகம் இருக்காது. இப்பொழுது எதிலும் மந்தம், ஸ்லோவாக இருப்பீர்கள். இன்னும் அழகாக சொல்ல வேண்டுமென்றால் நிதானமாக இருப்பீர்கள். அதேபோல் உங்களுக்கு
வண்டி, வாகனம் இவைகள் அடிக்கடி பழுது ஏற்படும். சிலர் வீடு மாற்றங்கள் செய்வார்கள். இருந்த வீடு சரியில்லாமல் வேறு வீட்டிற்கு செல்லலாம் என்று வீடு மாற்றம் நிகழும். சிலர் வீட்டை விற்றுவிட்டு கூட செல்வார்கள். நிலத்தை விற்றுவிட்டு கூட செல்வார்கள். இது போன்ற நிலைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பை சனி பகவான் தருகிறார். தாயார் இடத்தில் கவனம் தேவை. அவர்களுக்கு உடல் நலம் சரியில்லாமல் ஆகக்கூடிய சூழல், சிலருக்கு கண்டங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. அதேபோல் உங்களுக்கு சொத்து, நிலபுலம் இருந்தால் அவைகளை விற்கக்கூடிய நிலை ஏற்படும். இல்லாவிட்டால் அவைகளினால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் தருகிறார். கவனமாக இருந்து கொண்டு நிதானமாக செயலாற்றுங்கள். சனி பகவான் பெரும் பாதிப்பை தராமல் குறைத்து தருவார். அடுத்ததாக, கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுக்கும் தன்மை வேண்டும். உங்களுக்குள் சண்டைகள், பிரச்சனைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே கன்னிராசிக்காரர்களுக்கும் மீனராசிக்காரர்களுக்கும் 7ஆம் பொருத்தம்தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ 7ஆம் பாவகத்தில் சனி பகவான் வேறு வந்து அமர்ந்து விட்டார். சொல்ல தேவையில்லை. கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் தினம்தோறும் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் விட்டு கொடுத்து வாழ்வது சிறப்பு. ஒரு நாளைக்கு மனைவி நீங்கள் விட்டு கொடுங்கள், ஒரு நாளைக்கு கணவன் நீங்கள் விட்டு கொடுங்கள். இப்படி நீங்கள் கால்குலேஷன் செய்து குடும்பம் ஓட்டினீர்களா என்றால் மிக சிறப்பாக இந்த காலத்தை வென்றுவிடலாம். சனி பகவான் அவ்வளவு கொடியவர் அல்ல. உங்களுக்குண்டான அசுப பலன்களை குறைத்தே கொடுப்பார். அதற்குண்டான பரிகாரத்தை பின்னால் பதிவில் நான் சொல்கிறேன். அடுத்தது, நண்பர்கள், தீய நண்பர்கள், தீய சகவாசம் உள்ளவர்கள் அமைய பெறுவார்கள். உஷாராக இருங்கள். அவர்களின் நட்பை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளாதீங்கள், விலக்கிவிடுங்கள். அதேபோல் சமுதாயத்தில் உங்களுக்கு கெட்ட பெயர், மரியாதை இல்லாமல் போகக்கூடிய நிலை, மனைவி வழியில் உங்களை அசிங்கப்படுத்துதல், அவமானப்படுத்துதல், இது போன்ற நிகழ்வெல்லாம் நீங்கள் சந்திக்க ஏற்படும். ஆணாக இருந்தால், பெண்ணாக இருந்தால் இது அப்படியே கணவன் வழியில் அவமானத்தை சந்திக்க நேரிடும். கெட்ட பெயர் ஏற்பட வாய்ப்புண்டு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உறவுகளே. அடுத்தது, தந்தை நிலையை எடுத்துக்கொண்டோமேனால் அவர்களுக்கும் உடல்நலம் குன்றிப்போக, உடல்நல குறைபாடு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் சிலருக்கு கண்டங்களை கூட தரலாம். முன்பு இருந்த, நான் சொன்னது போல் தொட்டது துவங்கும் வைத்தது விளங்கும் என்று சொல்வதற்குண்டான நிலைப்பாடு மாறிவிட்டது. அதிர்ஷ்டம் என்பது சுத்தமாக இல்லாமல் போய்விட்டது. அனுகூலம், வெளிநாட்டு அனுகூலம், வெளிநாட்டு தகவல்கள், வெளிநாட்டு பணவரவு இப்படி வந்து கொண்டிருந்தது கூட உங்களுக்கு தடைபெறும், தாமரப்புறம். அதிலிருந்து பிரச்சனைகளும் சிக்கல்களும் உருவாக நேரிடும் உறவுகளே. கோவில் சென்று, ஆலயம் சென்று அங்கு குறைகளை மேற்கொள்ளலாம் என்று கேட்டேன். சென்றாலும் அங்கும் செல்வதற்கு உங்களுக்கு மனம் லயிக்காது. அங்கே போவதற்குண்டான வாய்ப்புகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரமாட்டார் சனி பகவான். இப்பேற்பட்ட பலன்களை எல்லாம் உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார் இந்த சனி பகவான் பயிற்சியால். இதை நீங்கள் பரிகாரத்தின் மூலமாக நிவர்த்தி செய்து கிடைக்கக்கூடிய பலனை குறைத்து நீங்கள் அனுபவித்து கொள்ளலாம். ஆனால் அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்துதான் ஆக வேண்டும். இதை நான் ஒவ்வொரு பதிவிலும் கட்டாயமாக சொல்லி கொண்டிருக்கிறேன். சனி பகவான் கெட்டது என்றால் நான் சொன்ன கெட்டது எல்லாமே உங்களுக்கு எல்லோருக்கும் நடந்து விடாது. அவரவர்கள் லக்னத்தின் பிரகாரம் சனி பகவான் நல்ல ஆதிபத்தியம் பெற்றிருந்தால் சிலருக்கு நல்லதே நடக்கும். அருள்ராம் ஐயா சொன்னாரு, கன்னிராசிக்காரர்களுக்கு அசுப பலனாக, ஆனால் எனக்கு நல்ல பலன் நடக்கிறதே என்றெல்லாம் சில பேர் சொல்லலாம். அதுக்கு காரணம் உங்கள் லக்னத்தின் அடிப்படையில் சனி பகவான் சுபராக இருந்துவிட்டால் கட்டாயம் உங்களுக்கு நல்லதை செய்வார். இதில் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் உறவுகளே. அதேபோல் இது பொது பலன். உங்களுக்கு 65% பலன்கள் கண்டிப்பாக இது நடக்கும், நடக்காமல் இருக்காது. மீதி 35% பலன்களை தீர்மானிப்பது தான் உங்கள் லக்னத்தின் அடிப்படையில்
சனி பகவான் நல்லவரா கெட்டவராக இருந்து பலாபலன் கொடுப்பது. ஆனால் 65% பலாபலன் கண்டிப்பாக இது நடக்கும். சரி உறவுகளே, நீங்கள் பரிகாரத்தை பற்றி பார்த்து உங்களது அசுப பலன்களை குறைத்துக் கொள்வதற்குண்டான வழியை நாம் பார்ப்போம். எப்பொழுதும் சனி பகவான் உங்களுக்கு தொந்தரவு தருகிறார் என்றால் சனி பகவானைத்தான் வழிபட வேண்டும். சனி பகவானுக்கு உண்டான ஆலயம் திருநள்ளாறு, முடிந்தால் திருநள்ளாறு சென்று சனி பகவானை தரிசனம் செய்து தீபம் போட்டு மனமுருகி அவரை வேண்டிக் கொண்டு வாருங்கள். உங்கள் அசுப பலனை கட்டாயம் அவர் குறைத்து தருவார். முடியாவிட்டால் உள்ளூரிலே நீங்கள் இருக்கக்கூடிய ஊரிலேயே அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்தில் சென்று நவகிரகம் இருக்கும் இடத்தில் சனி பகவானை சென்று வழிபட்டு எள்ளு முடிச்சு வைத்து நல்லெண்ணெய் தீபம் போட்டு அவரிடத்தில் உங்களுடைய குறைகளை சொல்லி மனமுவர்ந்து வேண்டி வந்தீர்கள் என்றால் சனி பகவான் உங்களுக்குண்டான அசுப செயலை கட்டாயம் குறைத்து தருவார். இதில் எந்த விதமான தயக்கமோ வேண்டாம் உங்களுக்கு. அதேபோல் இயல்பாகவே உங்களுக்கு அடுத்தவருக்கு உதவும் மனப்பான்மை கொண்டு இருப்பீர்கள் நீங்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் ஓர் நலிவடைந்தவருக்கு, அதாவது கை கால் இழந்தவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை தான தர்மத்தை செய்து வாருங்கள். வசதி வாய்ப்பு இருந்தால் அவர்களுக்கு வீல் சேர் வாங்கி தரலாம். அதேபோல் இந்த கைகளில் ஊன்றக்கூடிய கட்டைகளை வாங்கி தரலாம். ஒருவேளை சாப்பாடு வாங்கி தந்தாலும் அது உங்கள் தான தர்மத்தில் பலனை சேரும். எவ்வளவு பெரிய உதவி செய்கிறோம் என்று முக்கியமில்லை, யாருக்கு செய்கிறோம், எந்த நிலையில் நாம் செய்கிறோம் என்பதை பொறுத்துதான். சிலர் இல்லாத நிலையில் இருப்பவர் கூட, டீ செலவுக்கு ஒரு 100 ரூபாய் வைத்திருப்பவர் கூட தான தர்மம் என்று அடுத்தவர் வந்து கேட்டுவிட்டால் அப்படியே எடுத்து கூடக்கூடிய மனநிலையில் உள்ளவர்களும் இருக்கிறார்கள். அதனால் தான தர்மம் செய்வது நீங்கள் வீண் என்று எப்பொழுதும் நினைக்காதீர்கள். தான தர்மம் செய்வது உங்கள் புண்ணியத்தை நீங்கள் டெபாசிட் செய்வது போல. புண்ணியம் உங்களுக்கு உயர உயர உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தீய பலன்கள், கர்ம வினைகள் அவ்வளவும் அகன்று உங்கள் வம்சாவளிக்கு சுப பலனை கொடுத்து உங்கள் வம்சாவளிகள் சுபமாக பிறந்து நல்ல மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் நிம்மதியோடையும் உடல் சுகமாக இருக்கக்கூடிய அமைப்பு பெற்று பிறப்பார்கள். இதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். எனவே தான தர்மம் முடிந்த அளவுக்கு உங்களால் இயன்ற அளவுக்கு செய்து வாருங்கள், நற்பலன் கிடைக்கும். உறவுகளே, இன்று உங்களுக்குண்டான பதிவை சொன்னதில் நாம் ஓரளவு திருப்தியாக இருக்கிறோம். உங்களுக்கும் இந்த பதிவு திருப்தியாக இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் நாளை அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன் உறவுகளே.